சீரகம், மிளகு, பூண்டு சேர்த்து நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சுட்டு இப்போது புளியை கரைச்சி அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போது இந்த புளி தண்ணி கூட பீட்ரூட்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சு வந்ததும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது சீரகம், பூண்டு, மிளகு போட்டு இடித்து வச்சுருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி கொதி வரும்போது கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.